இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கிறிஸ்துவின் பரிபூர்ண வாழ்க்கை, த பர்ஃபெக்ட் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். வசனம் சங்கீதம் 147 13 14. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். முதலாவது இந்த வசனத்தை பார்க்க முன்னாடி தேவனுடைய தன்மை என்ன, அவர் எதில் பிரியப்படுகிறார் என்பதை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 147 7-12. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. சொல்றார் பாருங்க, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனை துதி, அவருடைய தன்மையை பாரு, அவருடைய இரக்கத்தை பாருங்க, துதிங்க, கர்த்தரை துதிங்க என்று இந்த தாவீதாசன் இங்க துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தேவன் எதுல பிரியமா இருக்கிறார்னா, மக்கள் பயபக்தியுடன் அவருக்கு கீழ்ப்படியும் போது தேவன் பிரியப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய சித்தத்துக்கு நாம் தாழ்மையுடன் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, அது அவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, அவரை நினைத்து நாம் துதிக்கும் பொழுது, நன்றி உள்ளத்தோடு இருக்கும் பொழுது பாருங்க, அவர் இரக்கத்தை நம்மேல் பொழிகிறவராய் இருக்கிறார். இந்த சங்கீதம் 147 13 14 ஒரு 3 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது பாதுகாப்பு. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். வாசல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது பாதுகாக்கிற ஒரு காரியம். பாருங்க, நம்முடைய வீடு இல்லை, அதில் வாசல்கள் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பாதுகாப்பு, நம்மளுடைய மனம் அதில் ஒரு பாதுகாப்பு. பாருங்க, அந்த மனதை ரொம்ப பாதுகாக்கணும். பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி பாதுகாக்க முடியும்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைக்கும் பொழுது தான் பாதுகாக்க முடியும். பாருங்க, அப்புறம் நம்ம வேலை செய்கிற இடம், அங்கே ஒரு பாதுகாப்பு. இப்படிப்பட்ட பாதுகாப்பு பாருங்க நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ நம்ம எதிரி நம்மை தாக்க முடியாத அளவுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை வைக்கிறாரு. பாதுகாப்பது மட்டும் இல்லை, அந்த பாதுகாப்பை பலப்படுத்துகிறார். பாருங்க, கொலோசியர் 3:3, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்குது. அப்போ நம்ம எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் நாம் மறைந்திருக்கிறோம். அப்போது நம்ம வீடு, நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய இருதயம், நம்ம வேலை செய்கிற இடம், எங்கே போனாலும் பாதுகாப்பு. ஏன்னா நாம் எங்கே நம்ம மறைந்திருக்கிறோம்? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். இரண்டாவதாக ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவது மட்டுமல்ல, அவங்க செழிப்படைந்து தேவனுடைய கிரியைகளை அறிவித்து வாழ்வார்கள். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒருவேளை பிள்ளைகளை குறித்து நீங்கள் பாரப்பட்டு அநேக கேள்வியோட நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வசனத்தை நினைவு கூறுங்க. கர்த்தர் என்னிடத்தில் இருக்க என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 54:13 பாருங்களேன், உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்றைக்கு அநேக முயற்சியை கொண்டு நம்ம என்னென்னவோ செய்ய முயற்சிக்கிறோம், அது எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது. ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலே வைத்து உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் பிரகடனம் பண்ணுங்க. அந்த வாக்கு தத்தம், அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளை போதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பாருங்க, தலைமுறை தலைமுறையாக நம்ம பார்ப்போம். ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுக்கணும் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பற்றி, தேவனை பற்றி, அதை மட்டும் மறந்துடவே கூடாது. அவர் தான் உன்னை நடத்துவார், அவர் தான் உன்னை வழி நடத்துவார், அவன் தேவைகளை சந்திப்பார். ஏதோ ஊற்றுமோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய காரியங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். மூன்றாவதாக சமாதானம். உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று பார்க்கிறோம். உங்கள் வீட்டை சுற்றி இல்லை, நீங்கள் ஊழியை செய்கிறீங்கன்னா அந்த ஊழியத்தை சுற்றி, வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை சுற்றி, எந்தெந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்தை சுற்றி, அந்த எல்லைகளை சுற்றி என்ன பண்ணுறாராம்? சமாதானத்தை ஏற்படுத்துகிறாராம். அந்த தேவனுடைய ஷாலோம் இல்லையா, அதை அனுபவிக்க முடியும். பாருங்க,
யோவான் 14:27 பாருங்களேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கும் பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ உலகம் கொடுக்கிற மாதிரி இருக்காது அந்த சமாதானம். பாருங்க, அதை காட்டிலும் தெய்வீக சமாதானத்தினால் உங்க இருதயத்தை நிரப்புவார். உங்க எல்லைகள் சுற்றிலும் பாருங்க, அந்த சமாதானத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் பயப்பட வேணாம். ஏன்னா தேவன் வாக்குரைத்திருக்கிறார், உன் எல்லைகளை சுற்றிலும் நீ சமாதானத்தை காணப்போகிறாய். விசுவாசிங்க, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. ஆமா, நான் சமாதானத்தை பார்க்க போறேன், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சமாதானத்தை மட்டும் அவர் சொல்லல பாருங்க, உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன். அப்போ அந்த உசிதமான கோதுமை அப்படின்னா அந்த ஃபைனஸ்ட் வீட்டுன்னு பார்க்குறோம். அப்படின்னா அந்த கோதுமையின் கொழுப்புவான். அப்போ அது செழிப்பை குறித்து பார்க்கிறது. நல்ல செழிப்புள்ளதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் வருகிற செழிப்பை நீ பார்ப்ப, அதில் நீ திருப்தி ஆவ இல்லையா என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சமாதானம், இதை நம்ம விசுவாசிப்போம். இதை 3 காரியம் தேவன் எனக்கு நிரப்புவார். என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ண வாழ்க்கையாய் இருக்கும் என்று நம்ம விசுவாசிப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் வாசல்களின் தாழ்பாலைகளை நீர் பலப்படுத்தி எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் எல்லைகள் சமாதானம் உள்ளவைகளாக இருக்கும் என்று நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்போ எங்கள் வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே நீர் வேலை இடத்தில் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ சிறந்த கோதுமையினால் எங்களை திருப்தி ஆக்குவேன் என்று கட்டளையிட்டிருக்கிற கர்த்தாவே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் குடும்பமும் தேவனின் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் உள்ளது என்று, எந்த தீயும் எங்களை அணுகாது என்ற இயேசுவின் நாமத்தின் பிரகடனம் பண்ணி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.